ஷார்ட்டாக பிடிச்சிக்கல. இன்னும் நீங்கள் உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நிலம் சார்ந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய இதை சொல்லலாம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இப்போ மேஷ லக்னமாகி 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குது, நான் சொன்ன பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் தெரிவிங்க. அதுக்கு உங்களுடைய கேள்விகளையும் போடுங்க. நான் இது முடிவில் உங்களுக்கு இந்த பதிவோட முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது ரிஷப லக்னம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ரிஷப லக்னம். லா அப்படின்னு போட்டிருக்கோம், நம்ம ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கிறதா லக்னம். ஏன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஜோதிட விஷயங்களில் பார்த்தா நிறைய ஜோதிடர்களோட இதை பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடம் எங்கே வரும்? சிம்மம் வரும். இப்போ சிம்மம் யாருடைய வீடு? சூரியனுடைய வீடு. இங்கே சூரியன் ஆட்சி ஆகிறார், சூரியன் ப்ளஸ்ஸாக இருக்காரு. அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு 4ஆம் இடம் சூரியனுடைய வீடை வந்தால் இவங்க மலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆலயம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சொத்து வீடு வாங்குவாங்க. ஏன்னா சூரியன்னா சிவன், சிவ ஆலயங்கள் பக்கத்தில் இருக்கும். அல்லது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மலை மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இப்படி ஏற்றமா அந்த மாதிரியான இடங்கள்ல இவங்க இடமோ வீடோ வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லக்னமே சுக்கிரனுடைய ராசியில, சுக்கிரனுடைய அதிபதியில இருக்கு. அப்ப இவங்க பார்த்தீங்கன்னா சுகபோகமான வாழ்க்கையை விரும்புவாங்க. இவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய கௌரவம் அப்படிங்கிற அளவில் தான் இவங்க நினைப்பாங்க. இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு வீடு தான் கௌரவம் அப்படின்னு அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அப்ப பெரிய, அதாவது நல்லா அந்த ஊர்லயே நல்ல மரியாதையான ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரியான வீடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. 4ஆம் அதிபதி ஆட்சியாக தான் இருக்கார், சூரியன் அந்த வீட்டில் ஆட்சியாக தான் இருக்கார். அப்ப கண்டிப்பா இவங்களுக்கு அந்த வீடு அமையும். இந்த ரிஷப லக்னமாக இருந்து 4ஆம் பாவத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா இந்த சூரியன் எங்க இருக்கிறாரோ அந்த திசை பார்த்து வீடு அமையும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த அதிபதி சூரியன் இங்க 8ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரிஷப லக்னத்துக்கு 8ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 8னா பிரச்சனை. அப்ப 4ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாரு. அப்ப 8ஆம் இடம் சொல்லக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கும். அவங்க வீடு வாங்கினதுக்கு அப்புறம் பிரச்சனைகளை கொடுக்கும். இது நமக்கு ஒவ்வொரு பாவம், அந்த பாவ அதிபதி எங்க இருக்காரோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் மாறுபடும். நான் சொல்றது பொதுவான பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? ஏன்னா உங்க ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காரோ, 4ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அதை சார்ந்த பலன்கள் மாறுபடும். இப்ப நான் சொல்றது மெயினா மாந்தி, திசை, வாஸ்து. இப்ப 4ஆம் இடத்துல மாந்தி, சிம்மத்துல மாந்தி இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்ப அவங்களுடைய வீட்டுல எப்படி இருக்கும்? கௌரவத்துக்கு வீட்டை கட்டிட்டு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. சூரியன் சார்ந்து, சூரியன் என்னங்க? தந்தை வழி. அப்ப இவங்களுடைய வம்சத்துல இந்த சொத்து வாங்கினா அப்படின்னா 4ல மாந்தி ஆல்ரெடி சூரியனுடைய வீட்டுல இருக்கிறதுனால இவங்களுடைய அப்பா வழியிலேயே ஒரு சொத்துக்காக ஒரு சாபம் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரியான சொத்தை தான் இவங்க வாங்குவாங்க. அப்பா சாபம் கொடுத்து அந்த பையனுக்கு இந்த சொத்தை கொடுத்துப்பாரு, போ இதோட நீ இப்படியே போயிரு, என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த சொத்தை வாங்குறேன், அந்த சொத்தை போய் நம்ம வாங்குவோம். இது எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவங்க சாபம் இல்லாத சொத்தா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு அந்த இடத்துல பிரசன்னம் போட்டு பார்த்தா அந்த பிரசன்னம் நமக்கு சொல்லும் இந்த இடத்துல சாபம் இருக்கா இல்லையா, தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு. அடுத்தது என்னன்னா, நம்மளுக்கு 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா 4ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அப்படித்தான் வீடு அமையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை.
நான் உதாரண ஜாதகம் கூட நான் உங்களுக்கு கடைசி முடிவில் போடுறேன். அடுத்தது 4ஆம் இடத்துல மாந்தி. இங்க என்ன சாரத்தில் நிக்குது? 2, அதாவது மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துல மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது சார்ந்த பிரச்சனைகள் வீடு கட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுப்பாரு. 4ல மாந்தி இருந்தா வீடே கட்ட முடியாதுனால இல்ல, கட்டிடுவாங்க. ஆனா என்னங்க, அந்த அந்த பகுதி பாதிக்கப்படும். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிம்மம் வந்து தெற்குன்னு போட்டிருக்கோம். இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு தெற்கு பகுதி பாதிக்கப்படும். அந்த தெற்கு பகுதியில தான் இந்த பூமியில ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருக்கிறது, தேவையில்லாத ஏதாவது அந்த பொருட்கள் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த மாந்தி இருந்த தெற்கு பகுதியில் இருக்கும். அப்ப தெற்கு பகுதி அப்படிங்கிறது நமக்கு சிம்ம வீடு. ஆனா நம்ம ஜாதகத்துல என்னங்க, கிழக்கு. ஜோதிட ஆய்வுப்படி நம்மளுக்கு திசை கிழக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ரிஷப லக்னத்துக்கு கிழக்கு பார்த்து வீடு கட்டினா நல்லா இருக்கும், 4ல மாந்தி இருந்த கிழக்கு பார்த்து வீடு கட்டக்கூடாது. 4ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அந்த திசை பார்த்து நம்ம வீடு கட்டிக்கலாம். சரிங்களா? அதுக்கு சில ஆய்வுகள் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது மாந்தி கேதுவுடைய நட்சத்திரத்தில் நின்னா இடமே முதல்ல வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் வீடு கட்ட முடியாது. வீடு கட்டுனா கேது சார்ந்த பிரச்சனைகள். கேதுன்னா என்னங்க, தடையை கொடுக்கும். அப்ப தொழில தடையை கொடுக்கறது, அந்த வீடு கட்ட முடியாத அளவுக்கு தடைகளை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மக நட்சத்திரத்துல இருந்தால், மாந்தி நின்றால் ரிஷப லக்னத்துக்கு பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு பூர நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா 4ஆம் இடமாகி 4ஆம் இடத்துல பூர நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா இவங்களுக்கு இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் இந்த ஜாதகருக்கு யாருடைய பேர்ல வீடு இருக்கோ அவங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். 6ஆம் இடம் என்பது நோய், 6ஆம் இடம் என்பது கடன். கடன் வாங்கலப்பா, நான் பணம் இருந்தது வீடு கட்டிட்டேன், உடனே உடம்பு செல்லாம போயிடும். கடன் இருந்தா பாதிப்பு கொடுக்காதாங்க மேடம்னா, கடன் இருந்தா பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா கடன் அழுத்தம். அப்ப அந்த கடன் வாங்கித்தான் வீடு கட்டணும். அப்ப கடன் வாங்கி வீடு கட்டிட்டா நமக்கு என்ன வராதுங்க, உடம்புல நோய் வராது. இல்லைன்னா சுக்கரன்னா மனைவிக்கு பாதிப்பு கொடுக்கும். சுக்கரன்னா பெண் குழந்தை, பெண் குழந்தைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்ய முடியாது, பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம். மாந்தி உத்தரத்தில் நின்னா ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல மாந்தி உத்தரத்துல நின்னால், உத்தர நட்சத்திரத்தில் நின்னா முதல்ல தாய்க்கு தான் பாதிப்பு கொடுக்கும். 4ஆம் அதிபதி நட்சத்திரத்திலே மாந்தி நிற்கிறார். அப்ப தாயாருக்கு உடல் நலம் பாதிப்பு கொடுக்கும், சுகஸ்தானத்துல பாதிப்பு கொடுக்கும். வண்டி வாகனங்கள் இது சார்ந்த விஷயங்கள் இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் ஒரு விபத்து நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்ப இந்த சிம்மத்துல ராகு இருந்தா, மாந்தியோட ராகு இருந்தா அதேதான். ராகு இருந்தாலே பூர்வீகம், அதாவது முன்னோர்கள் சாபமுள்ள ஒரு சொத்தை தான் நம்ம வாங்குவோம். ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கு, வித்துறாங்க, அவங்கவுங்க வாங்கி அடுத்தவங்களுக்கு வித்துறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சொத்தாக தான் நம்ம போய் அமையும், நம்மளுக்கு வாங்குவோம். ஏன்னா நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிங்கிறது பூமி நிலையானது, மனிதர்கள் நிலையானவங்க இல்லை. இந்த பூமி எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கோம், மண் யாரை பார்த்துச்சு, மனையை யாரை பார்த்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இன்னைக்கு நமக்கு இது சொந்தமாக இருக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது யாருக்கு சொந்தமாக இருக்குமோ தெரியாது. அது வந்து அந்த பூமி தான் முடிவு பண்ணும், இவங்களுக்கு நான் இவ்வளோ காலம் நான் இதுக்கு இவங்களோட இருக்கேன் அப்படிங்கிறத அந்த மனை முடிவு பண்ணக்கூடியது. அந்த மனையை நம்ம தேர்வு செய்யும்போது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து நமக்கு அது ஆகுமா ஆகாதா, அது சரியான மனையா, சரியான இடமா, முதல்ல சரியான வீடா, அது வீடு கட்டலாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம அந்த மனையை வாங்கணும். சரிங்களா? அப்போ உத்திர நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக தாயாருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு பாதிப்பு கொடுத்தே தீரும். அடுத்தது நம்ம மிதுன லக்னத்துக்கு போயிடலாம். இப்போ இது யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமா இருக்கு,
ரிஷப லக்னத்துல 4ஆம் இடத்துல மாந்தி யாருக்கு இருக்கு? இந்த மாதிரி அதுவும் பாத்தீங்கன்னா அந்த திசாபுத்தி வரும்போது பாதிப்பை கொடுக்கும். இப்ப ரிஷப லக்னத்துக்கு கேது திசை, ஏன்னா மாந்தி கேதுல இருந்தா அப்பதான் அவங்க வீட்டை வாங்குவாங்க, வீட்டை வாங்கி தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. சுக்கிர திசை, சூரிய திசை, சூரிய புத்தி, சுக்கிர புத்தி 4ஆம் பாவம் செயல்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடு சொத்து அமைஞ்சேதான் தீரும். அது தசாபுத்தி வழியா. ஏங்க 4ல மாந்தி இருந்தா எப்பவுமே வீடு வாங்கக்கூடாதாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மாந்தியோடைய அந்த நிக்க நட்சத்திரம் அந்த தசாபுத்தி காலகட்டங்கள்ல போய் அந்த சொத்தை வாங்கக்கூடாது. அந்த சொத்தை வாங்கணும்னா அந்த சொத்துல பிரச்சனையான சொத்து தான் நமக்கு வந்து சேரும். அதுக்கான ஒரு கால நிர்ணயம் நம்ம வச்சுக்கணும். இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு, நான் போய் உடனே ஒரு இடத்த வாங்கிடலாம் அப்படின்னா வாங்கக்கூடாது. இப்ப எனக்கு என்ன திசாபுத்தி நடக்குது, இந்த திசாபுத்தியில நான் கடன் வாங்கினேன்னா அதை கட்டிடுவேனா, அந்த வீடு வாங்கினா வீட்டுக்கு உண்டான விஷயங்கள் எனக்கு ஜெயிக்குமா, வெற்றி அடையுமா அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துதான் நம்ம அதை வாங்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம மிதுன லக்னம். பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வீடியோ